வணக்கம். நாராயணியத்திலிருந்து ஒரு அற்புதமான கதையை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் துருவ சரிதம். ஒரு சின்ன பையனோட அசைக்க முடியாத பக்தி அவனுக்கு எப்படி பகவானோட தர்ஷனத்தையே வாங்கி கொடுத்துச்சுன்னு நம்ம இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாமா? சரி, துருவனுடைய இந்த தெய்வீக பயணத்தை நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல அவனோட பக்தி எப்படி உருவாச்சுன்னு ஒரு சின்ன அறிமுகம். அப்புறம் பகவான் எப்படி தரிசனம் கொடுத்தாரு, அந்த தெய்வீக ஸ்பர்ஷம் எப்படி இருந்துச்சு, என்ன வரம் கிடைச்சது, அதுக்கப்புறம் நாட்டுக்கு திரும்பி என்னாச்சு, கடைசியா பக்திங்கிற உண்மையான செல்வம்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். துருவன் வெறும் 5 வயசு இளவரசன். தன்னோட சிற்றன்னை சொன்ன கொடுமையான வார்த்தைகளால மனசு உடைஞ்சு போறான். அவனுக்கு ஒரே எண்ணம்தான், எப்படியாவது பகவான பார்க்கணும். அதுக்காக கடும் தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு போறான். அது சாதாரண தவம் இல்ல. 5 மாசம் அந்த சின்ன பையனோட தீவிரமான தவம் இந்த பிரபஞ்சத்தையே ஒரு உழுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அவனோட தவத்தோட சக்தியால பிரபஞ்சமே மூச்சு திணறி போச்சு. இத பார்த்த தேவர்கள் எல்லாரும் நேரா பகவான் கிட்ட போய் முறையிட ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ அந்த தவத்தோட உச்சகட்டத்துக்கு வருவோம். நாராயணியத்தோட 6வது ஸ்லோகம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நாராயணியம் தசகம் 17 ஸ்லோகம் 6. தாவத் தபோபலநிருச்சிவசிதே திகந்தே தேவார்த்திதஸ்த்வமுதயத்கருணார்த்ரஷேதாஹ த்வத்ரூபசித்ரசனிலீனமதே புரஸ்தா தாபிர்ப்பபூவித விபோ கருடாபிரூடஹ. 6. இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னன்னா, துருவனோட தவத்தோட சக்தியால திசைகள் எல்லாமே மூச்சுவிட முடியாம தவிக்குது. தேவர்களோட வேண்டுகோளை கேட்ட பகவான் மனசுல கருணை பொங்க தம் மேலேயே மனச லயிக்க வச்சிருந்த அந்த துருவன் முன்னாடி கருடன் மேல ஏறி வந்து காட்சி கொடுக்கறாரு. அடுத்து 7வது ஸ்லோகம். கற்பனை பண்ணி பாருங்க, இத்தனை நாள் பார்க்கணும்னு தவம் செஞ்ச பகவான் இப்போ கண் முன்னாடி நிக்கிறார். அந்த தருணத்தை இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா விவரிக்குது. நாராயணீயம் தசகம் 17 ஸ்லோகம் 7. த்வத்தர்ஷன பிரமத பாரத ரங்கிதம் தம் திருப்யாம் நிமக்னமிவ ரூபரசாயனே தே துஷ்டூஷமாணமவகம்ய கபோழதேஷே சம்ஸ்பிருஷ்டவானசி தரேன ததாதரேன. 7. பகவான பார்த்த அந்த நொடி துருவனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அந்த பேரானந்த வெள்ளத்துல அவன் அப்படியே மூழ்கி போறான். கண்கள் அந்த தெய்வீக அழகு அப்படியே பருகிட்டு இருக்கு. ஆனா அவனால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. பேச்சே வரல. அப்போ பாருங்க, பகவானுக்கு தெரியாதா துருவன் தன்னை புகழணும்னு ஆசைப்படுறான்னு அவருக்கு புரியுது. உடனே ரொம்ப வாஞ்சியோட தன்னோட தெய்வீகமான சங்கு எடுத்து அந்த சின்ன பையனோட கன்னத்துல மெதுவா தொடுறார். அந்த ஸ்பர்ஷத்துல அவனுக்கு தெய்வீக ஞானம் கிடைக்குது. சரி, இப்ப பேசுறதுக்கான அருளும் ஞானமும் கிடைச்சாச்சு. அடுத்து என்ன? துருவனுக்கு என்ன வரம் கிடைக்குதுன்னு 8வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். நாராயணியம் தசகம் 17 ஸ்லோகம் 8. தாவத் விபோத விமலம் பிரணோவந்தமேன மாபாஷதாஸ்துவம் அவகம்ய ததீயபாவம் ராஜ்யம் ஷிரம் சமனுபூய பஜஸ்வ பூய சர்வோத்தரம் துருவபதம் வினிவிருத்திஹீனம். அந்த தெய்வீக ஞானம் கிடைச்சதும் துருவன் மனமுருக பகவானை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறான். அவனோட மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட பகவான் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ முதல்ல நீண்ட காலத்துக்கு ராஜ்யத்தை ஆண்டு எல்லா சுகத்தையும் அனுபவி, அதுக்கப்புறம் யாருமே அடைய முடியாத அழிவே இல்லாத அந்த உன்னதமான துருவ பதவியை நீ அடைவாயின்னு வரம் கொடுக்கறார். இவ்ளோ பெரிய ஒரு வரம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் துருவனோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு, என்ன நடந்ததுன்னு பாப்போம். நாராயணியம் தசகம் 17 ஸ்லோகம் 9. இத்யூசிஷித்வை கதே நிருபநந்தனோ சா வானந்திதாகிலஜனோ நகரிமுபேதா ரேமே சிரம் பவதனுகிரக பூர்ணகாமா ஸ்தாதே கதே சவனமாதிருத ராஜ்யபாரஹ. பகவான் வரம் கொடுத்துட்டு மறைஞ்சதும் நம்ம இளவரசன் துருவன் தன்னோட நாட்டுக்கு திரும்பி வர்றான். அவனை பார்த்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம். அவனோட அப்பாவுக்கு பிறகு ராஜ்ய பொறுப்பை ஏத்துக்கிட்டு பகவானோட அருளால எல்லா ஆசைகளும் நிறைவேற ரொம்ப காலம் சந்தோஷமா ஆட்சி செய்றான். இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இவ்வளவு பெரிய ராஜ்யத்தையே ஆண்ட பிறகும் துருவனுக்கு எது உண்மையான செல்வமா இருந்துச்சு? இந்த கடைசி ஸ்லோகம் அதுக்கு பதில் சொல்லுது. நாராயணீயம் தசகம் 17 ஸ்லோகம் 10. யக்ஷேண தேவநிஹதே புனருத்தமேஸ்மின் யக்ஷைர் சயுத்த நிரதோ விரதோ மனூக்த்யா
சாந்தியா பிரசன்னஹிருதயா தனதாத்து பேதாத் த்வத்பக்திமேவ சுத்ருடாம் அவ்ருணோன் மகாத்மா. 10. பின்னாடி ஒரு சமயம் துருவனோட சகோதரனை ஒரு யக்ஷன் கொன்னுடுறான். கோவப்பட்ட துருவன் யக்ஷர்கள் மேல போர் தொடுக்கறான். ஆனா மனுவோட அறிவுரைய கேட்டு போர நிறுத்திடுறான். அவனோட இந்த அமைதியான குணத்தை பார்த்து செல்வத்துக்கு அதிபதியான குபேரனே மனம் மகிழ்ந்து, உனக்கு என்ன வரன் வேணும் கேளுன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, துருவன் என்ன கேட்டிருப்பான்? அந்த மகாத்மாவான துருவன் குபேரன் கிட்ட கேட்டது ஒரே ஒரு வரம்தான். எனக்கு பகவான் மேல அசைக்க முடியாத உறுதியான பக்தி மட்டும் இருந்தா போதும். இதுல இருந்து என்ன தெரியுது? அவனுக்கு உண்மையான செல்வம் எதுன்னு நல்லா புரிஞ்சிருக்கு. இந்த அற்புதமான கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி. இந்த பதிவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. கியான் கோஷ்ல நாங்க ஆன்மீக ஞானத்தை பல மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம், பெங்காலின்னு பல மொழிகள்ல இருக்கு. இன்னும் நிறைய மொழிகள் வரப்போகுது. சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், சௌந்தரிய லஹரி, மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட கதைகள், ஆதிசங்கரரோட அவதார கதைன்னு தினசரி வீடியோக்கள் பல மொழிகள்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கியான் கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள்னு எல்லாரோடையும் பகிர்ந்துக்க லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய எப்பவும் பிரகாசமா வச்சிருப்போம்.